Hi friends. Yesterday we completed chapter 4, வரிகளின் வரலாறும் வணிக நிறுவனங்களின் சக்தியும், the history of taxes and the power of corporations. Today we are moving to the fifth lesson of this world famous book, Rich Dad Poor Dad. Chapter 5, பணக்காரர்கள் பணத்தை கண்டுபிடிக்கிறார்கள், the rich invent money. This is another powerful lesson which can truly change our financial mindset. Let's begin. அத்தியாயம் 5. பணக்காரர்கள் பணத்தை கண்டுபிடிக்கின்றனர். நிஜ உலகில் சாமர்த்தியமானவர்கள் முன்னேறுவதில்லை, துணிச்சல்காரர்கள்தான் முன்னேறுகின்றனர். நேற்றிரவு புத்தகம் எழுதுவதை சிறிது நேரம் நிறுத்தி வைத்துவிட்டு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லின் வரலாற்றை பற்றிய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். தான் கண்டுபிடித்த தொலைபேசிக்கு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அப்போதுதான் உரிமம் வாங்கியிருந்தார். அவரது புதிய கருவியை வாங்குவதற்கு ஏராளமான ஆர்டர்கள் வந்து குவிந்தன. ஆனால் அவரால் அந்த ஆர்டர்களை சமாளிக்க முடியவில்லை. ஒரு பெரிய நிறுவனம் தேவை என்பதை உணர்ந்த அவர் அந்த காலத்தில் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்த வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திடம் சென்று தனது உரிமத்தையும் தனது சிறு நிறுவனத்தையும் அவர்கள் வாங்கிக் கொள்வார்களா என்று கேட்டார். பெல் அதற்கு ஒட்டுமொத்தமாக $1,00,000 கேட்டார். வெஸ்டர்ன் யூனியனின் தலைவர் அவரை கேலி செய்துவிட்டு அவரது நிறுவனத்தையும் உரிமத்தையும் வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டார். பெல் கேட்ட விலை மிகவும் அதிகம் என்றும் அவர் கூறினார். அதன் பிறகு நடந்தது உலகமறிந்த விஷயம்தான். பல கோடி டாலர்கள் பெருமானமுள்ள ஒரு தொழிற்துறை உருவாக்கியது. AT&T என்ற மாபெரும் நிறுவனம் பிறந்தது. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் குறித்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஒளிபரப்பான மாலை செய்தியில் ஓர் உள்ளூர் நிறுவனத்தில் ஆட்குறைப்பு நடைபெற்றதை பற்றிய ஒரு கதை வெளியானது. அந்நிறுவனத்தின் ஊழியர்கள் கோபமாக இருந்தனர். உரிமையாளர்கள் நியாயமின்றி நடந்து கொண்டதாக அவர்கள் குறை கூறினர். பணி நீக்கம் செய்யப்பட்ட 45 வயது நிரம்பிய ஒரு மேலாளர் தன் மனைவி மற்றும் 2 மழலையர்களுடன் நிறுவனத்தின் வாசலில் நின்று கொண்டு தன்னை மீண்டும் வேலையில் சேர்த்து கொள்ளுமாறு நிறுவன உரிமையாளர்களிடம் பேசுவதற்கு தன்னை அனுமதிக்குமாறு அங்கிருந்த பாதுகாவல்களிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். அவர் அப்போதுதான் ஒரு வீட்டை வாங்கியிருந்தார். அது தன் கையை விட்டு போய்விடுமோ என்று அவர் பயந்தார். அவர் கெஞ்சிக் கொண்டிருந்ததை செய்தி ஒளிபரப்பாளரின் கேமரா படம் பிடித்து கொண்டிருந்தது. அது என் கவனத்தையும் கவர்ந்தது. 1984ஆம் ஆண்டிலிருந்து தொழில்முறை ரீதியாக நான் கற்றுக் கொடுத்து வருகிறேன். இது எனக்கு மிகச்சிறந்த அனுபவமாகவும் வெகுமதி அளிக்கும் ஒன்றாகவும் இருந்து வந்துள்ளது. இது சற்று வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் கூட. நான் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் அனைவரிடமும் ஒரு பொதுவான விஷயத்தை நான் பார்க்கிறேன். நம் அனைவரிடமும் ஏராளமான ஆற்றல் உள்ளது. நாம் திறமைகளால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம் அனைவரையும் இழுத்து பிடித்து வைக்கின்ற ஒரு விஷயம் சுய சந்தேகம். தொழில்நுட்ப தகவல்கள் நம்மிடம் இல்லாதது நம்மை இழுத்து பிடிப்பதில்லை. தன்னம்பிக்கை இல்லாததுதான் நம்மை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் மற்றவர்களை விட இதனால் அதிக பாதிப்புக்கு ஆளாகின்றனர். கல்லூரி படிப்பு முடிந்து கல்லூரியை விட்டு வெளியேறியவுடன் பட்டங்களோ அல்லது நம்மில் நல்ல மதிப்பெண்களோ ஒரு பொருட்டல்ல என்பதை நம்மை பெரும்பாலானோர் அறிந்து கொள்கிறோம். கல்விக்கு வெளியே உள்ள உண்மையான உலகில் மதிப்பெண்களை விட மேலான ஒன்று தேவைப்படுகிறது. துணிச்சல், விடாமுயற்சி, புத்திசாலித்தனம், மன உறுதி, சாதுரியம் என்று பல பெயர்களில் அது அழைக்கப்படுவதை நான் கேட்டிருக்கிறேன். அது எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் சரி, கல்லூரியில் கிடைத்த மதிப்பெண்களை விட அதிகமாக இந்த காரணிதான் இறுதியில் ஒருவரது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. துணிச்சல், பயம் ஆகிய 2 குணாம்சங்களும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளது. மக்கள் துணிச்சலாகவும் செயல்படுகின்றனர். தேவைப்பட்டால் மண்டியிட்டு கெஞ்சுவதற்கும் அவர்கள் தயாராகி விடுகின்றனர். அமெரிக்க கப்பற்படை விமானியாக வியட்நாமில் 1 வருடம் நான் பணியாற்றிய பிறகு என்னுள்ளிருந்த இந்த 2 குணாம்சங்களை பற்றி நான் முழுமையாக தெரிந்து கொண்டேன். ஆனாலும் ஒரு ஆசான் என்ற முறையில் அளவுக்கு அதிகமான பயமும் சுய சந்தேகமும் தான் தனிப்பட்ட மேதமை வெளிப்படுவதிலிருந்து தடுக்கின்ற மாபெரும் தடுப்புச் சுவர்கள் என்பதை நான் உணர்ந்தேன். விடைகள் தெரிந்திருந்தும் அவற்றின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான துணிச்சல் இல்லாமல் போனவர்களைக் கண்டு என் இதயம் கனத்தது. நிஜ உலகில் சாமர்த்தியமானவர்கள் முன்னேறுவதில்லை, துணிச்சல்காரர்கள்தான் முன்னேறுகின்றனர். தொழில்நுட்ப தகவலும் துணிச்சலும் உங்கள் பொருளாதார மேதைக்கு அவசியம் என்பதை எனது தனிப்பட்ட அனுபவத்தில் இருந்து நான் கண்டு கொண்டிருக்கிறேன். பயம் மிகவும் வலிமையாக இருந்தால் மேதமை ஒடுக்கப்படுகிறது. சவாலான காரியங்களை செய்வதற்கும் தைரியமாக இருப்பதற்கும் தங்கள் மேதமையை உபயோகித்து பயத்தை சக்தியாக மாற்றுவதற்கும் கற்றுக்கொள்ளுமாறு நான் ஆழமாக வலியுறுத்துகிறேன். இது சிலருக்கு பலனளிக்கிறது, சிலருக்கு அச்சமூட்டுகிறது. பணம் என்று வரும்பொழுது மிக பெரும் பொம்பான மக்கள் பாதுகாப்பாக நடந்து கொள்ள விரும்புகின்றனர். ஏன் சவாலான காரியங்களில் இறங்க வேண்டும்? என்னுடைய பொருளாதார அறிவை வளர்த்துக் கொள்வதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏன் நான் பொருளாதார அறிவை பெற வேண்டும் என்ற கேள்விகளை நான் எதிர்கொள்கிறேன். அவற்றிற்கு நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு இன்னும் அதிகமான வழிகள் கிடைப்பதற்காக என்று நான் பதிலளிக்கிறேன். எதிர்காலத்தில் பல பெரிய மாற்றங்கள் வர இருக்கின்றன. வரும் வருடங்களில் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் போன்ற பல இளம் கண்டுபிடிப்பாளர்கள் தோன்றுவார்கள். உலகம் நெடுகே ஒவ்வொரு வருடமும் பில் கேட்ஸ் போன்ற பல நூற்றுக்கணக்கான மக்கள் உருவாகுவார்கள்.
மைக்ரோசாஃப்ட் என்ற மிகவும் வெற்றிகரமான நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் உருவாக்கப்படும். அதே சமயத்தில் ஏராளமான பணி நீக்கங்களும் ஆட்குறைப்புகளும் நடைபெறும். அதிகமான பேர் திவாலாவதும் நிகழும். ஆகவே உங்கள் பொருளாதார அறிவை வளர்த்து கொண்ட ஏன் கவலைப்பட வேண்டும்? உங்களைத் தவிர வேறு யாராலும் இக்கேள்விக்கு பதிலளிக்க முடியாது. நான் அதை ஏன் செய்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உயிர் வாழ்வதற்கு மிகவும் உற்சாகமான நேரம் இது என்பதுதான் நான் என் பொருளாதார அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு காரணம். மாற்றத்தைக் கண்டு பயப்படுவதை விட அதை வரவேற்பதை நான் விரும்புகிறேன். சம்பள உயர்வு கிடைக்காததைக் கண்டு கவலைப்படுவதற்கு பதிலாக கோடிக்கணக்கான டாலர்களை சம்பாதிப்பதை குறித்து உற்சாகமாக இருப்பதை நான் விரும்புகிறேன். இப்போது நாம் வாழும் காலம் மிகவும் உற்சாகமான ஒரு காலம். இன்றிலிருந்து பல தலைமுறைகளுக்கு பிறகு மக்கள் இந்த சமயத்தை நினைவு கூர்ந்து இது எப்பேற்பட்ட உற்சாகமான நேரமாக இருந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். பழையது மறைந்து புதியது பிறந்த காலம் இது. ஆகவே உங்கள் பொருளாதார அறிவை வளர்த்துக் கொள்ள ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏனெனில் நீங்கள் அதை செய்தால் நீங்கள் பெருமளவில் செழிப்படைவீர்கள். இதை செய்யாமல் இருந்தால் இந்த காலம் உங்களுக்கு பெரும் அச்சமூட்டும் காலமாக இருக்கும். ஒரு சிலர் தைரியமாக முன்னேறி செல்வதையும் மற்றவர்கள் உயிர் பிழைத்திருப்பதற்காக தங்கள் வேலையில் ஒட்டி கொண்டிருப்பதையும் நீங்கள் காண்பீர்கள். 300 வருடங்களுக்கு முன்பு நிலம்தான் செல்வமாக இருந்தது. எனவே ஒரு நிலத்துக்குச் சொந்தக்காரர் செல்வத்துக்குச் சொந்தக்காரராக இருந்தார். பின்னாளில் செல்வமானது தொழிற்சாலைகளிலும் உற்பத்தியிலும் இருந்தது. எனவே அமெரிக்கா வலிமையான நாடாக உருவானது. தொழிலதிபர்கள் செல்வத்திற்குச் சொந்தக்காரர்கள் ஆனார்கள். இன்று செல்வம் தகவல்களில் இருக்கிறது. சரியான நேரத்தில் தகவலை பெற்றிருக்கும் ஒருவர்தான் செல்வத்தை குவிக்கிறார். பிரச்சனை என்னவென்றால் தகவலானது ஒலியின் வேகத்தில் உலகை சுற்றி வருகிறது. புதிய சொத்துக்களை நிலங்களாகவும் தொழிற்சாலைகளாகவும் எல்லைக்கூட்டிற்குள் அடக்க முடியாது. இன்னும் பல மாற்றங்கள் விரைவாகவும் பெருமளவிலும் வரும். புதிய கோடீஸ்வரர்கள் ஏராளமானோர் உருவாவர். பின்தங்குபவர்களும் அதிக எண்ணிக்கையில் இருப்பார். இன்று பலர் கடினமாக உழைத்தும் பொருளாதார ரீதியாக போராடுவதை நான் பார்க்கிறேன். அவர்கள் தங்கள் பழைய யோசனைகளை உடம்பு பிடியாக பற்றி கொண்டிருப்பதுதான் அதற்கு காரணம். விஷயங்கள் எவ்விதத்தில் இருந்தனவோ அதேபோல் இருக்க வேண்டுமென்று அவர்கள் விரும்புகின்றனர். மாற்றத்தை அவர்கள் எதிர்க்கின்றனர். தங்கள் வேலைகளையோ அல்லது வீடுகளையோ இழக்கும் மக்களை நான் அறிவேன். தங்கள் இழப்புக்கு தொழில்நுட்பத்தையோ பொருளாதாரத்தையோ அல்லது தங்கள் முதலாளியையோ அவர்கள் குறை கூறுகின்றனர். தங்கள் பிரச்சனைக்கு தாங்கள்தான் காரணம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள தவறுவது வருத்தத்திற்குரிய விஷயம். பழைய யோசனைகள்தான் அவர்களது மிகப்பெரிய கடன் சுமை. அது ஒரு கடன் சுமையாக இருப்பதற்கு காரணம் அந்த யோசனை நேற்று ஒரு சொத்தாக இருந்திருந்தாலும் நேற்று என்பது முடிந்து போய்விட்டது என்பதை அவர்கள் உணர தவறுவதுதான். ஒரு மதிய வேளையில் நான் கண்டுபிடித்திருந்த கேஷ் ஃப்ளோ என்ற ஒரு பலகை விளையாட்டை பயன்படுத்தி எவ்வாறு முதலீடு செய்ய வேண்டும் என்பதை நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த வகுப்பிற்கு எனது தோழி ஒருவர் சமீபத்தில் விவாகரத்து வழக்கில் பலவற்றை இழந்து மனமுடிந்து போயிருந்த, இப்போது விடைகளை தேடிக்கொண்டிருந்த தன் தோழி ஒருவரை உடனழைத்து வந்திருந்தார். இந்த வகுப்பு அவருக்கு உதவியாக இருக்கும் என்று என் தோழி நினைத்தார். பணம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை கற்றுக்கொள்ள மக்களுக்கு உதவுவதற்காக இந்த விளையாட்டு வடிவமைக்கப்பட்டது. இதை விளையாடுவதன் மூலமாக வருமான அறிக்கைக்கும் நிதி நிகர அறிக்கைக்கும் இடையிலான உறவாடல் பற்றி அவர்கள் கற்றுக்கொள்கின்றனர். 2 அறிக்கைகளுக்கும் இடையே பணம் எவ்வாறு பெயர்கிறது என்பதையும், உங்கள் சொத்துக்கள் பகுதியில் உள்ள மாதாந்திர பண வருவாயை உங்களது மாதாந்திர செலவுகளை விட அதிகமாக இருக்கும்படி அதிகரிப்பதற்கு அயராத முயற்சி செய்வதுதான் செல்வத்தை குவிப்பதற்கான வழி என்பதையும் அவர்கள் கற்றுக்கொள்கின்றனர். இதை நீங்கள் சாதித்துவிட்டால் நீங்கள் சிக்கியுள்ள பொறியிலிருந்து விடுபட்டு விரைவான முன்னேற்றத்தை நோக்கி உங்களால் பயணிக்க முடியும். நான் முன்பு கூறிய போல சிலர் இந்த விளையாட்டை வெறுக்கின்றனர், சிலர் அதை விரும்புகின்றனர், மற்றவர்கள் அது கூற வரும் விஷயத்தை தவறவிட்டு விடுகின்றனர். ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பை இப்பெண்மணி தவறவிட்டார். துவக்கச் சுற்றில் அவருக்கு ஒரு படகு கிடைத்தது. அது குறித்து அவர் மகிழ்ச்சி கொண்டு எனக்கு ஒரு படகு கிடைத்துள்ளது என்று உற்சாகமாக கூறினார். பிறகு அவரது வருவாய் அறிக்கை மற்றும் நிதி நிகர அறிக்கையில் எண்கள் எவ்வாறு வேலை செய்தன என்பதை என் தோழி அவருக்கு விளக்க முற்பட்டபோது அப்பெண் சலித்து கொண்டார். ஏனெனில் கணிதத்தில் அவருக்கு ஒருபோதும் நாட்டமில்லை. வருவாய் அறிக்கை, நிதி நிகர அறிக்கை மற்றும் மாதாந்திர பணவரவு ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பை எனது தோழி தொடர்ந்து அவருக்கு விளக்கியபோது அவருடன் விளையாடிக் கொண்டிருந்த மற்றவர்கள் பொறுமையாக காத்திருந்தனர். திடீரென்று எண்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்பதை அவர் உணர்ந்தபோது தனது படகு தன்னை உயிரோடு விழுங்கிக் கொண்டிருப்பது அவருக்கு புரிப்பட்டது. விளையாட்டின் பிற்பகுதியில் அவர் பணிநீக்கம் செய்யப்பட்டதோடு அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. இது அவருக்கு அச்சமூட்டும் ஒரு விளையாட்டாக அமைந்தது. வகுப்பு முடிந்த பிறகு அப்பெண்மணி மிகவும் மனம் கலங்கி போயிருந்ததாக என் தோழி என்னிடம் கூறினார்.
முதலீட்டை கற்றுக்கொள்வதற்காகவே எனது வகுப்பிற்கு அவர் வந்ததாகவும் ஒரு சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டை விளையாடுவதற்கு இவ்வளவு நேரத்தை செலவிட்டதை அவர் விரும்பவில்லை என்றும் என் தோழி கூறினார். அவ்விளையாட்டு ஏவேனும் ஒரு விதத்தில் அவரை அவருக்கே பிரதிபலித்து காட்டுகிறதா என்று கண்டுபிடிக்க தனக்குள் சென்று பார்க்குமாறு அப்பெண்ணிற்கு என் தோழி எடுத்துரைக்க முற்பட்டார். அந்த பரிந்துரையை கேட்ட அப்பெண் தன் பணத்தை திருப்பிக் கொடுக்குமாறு என்னிடம் கேட்டார். ஒரு விளையாட்டு தன்னை தனக்கு பிரதிபலிக்கும் காட்டும் என்ற யோசனை நகைச்சுவைக்கு இடமானது என்று அவர் கூறினார். அவர் பணத்தை நான் உடனடியாக திருப்பிக் கொடுத்து விட்டேன். அவரும் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு சென்று விட்டார். 1984 பள்ளிக்கூடத்தில் செய்யாத ஒன்றை செய்ததன் மூலம் நான் கோடிக்கணக்கான டாலர்களை சம்பாதித்துள்ளேன். பள்ளிகளில் பெரும்பாலான ஆசிரியர்கள் சொற்பொழிவாற்றினர். மாணவனாக இருந்தபோது சொற்பொழிவுகளை நான் வெறுத்தேன். அவை விரைவில் எனக்கு சலிப்பூட்டின. சொற்பொழிவுகளை கிடைக்கும்போது என் மனம் அலைப்பாய தொடங்கியது. 1984 விளையாட்டுகள் மற்றும் காட்சி ரீதியான மாதிரி செயல்முறைகள் மூலம் நான் கற்பிக்கத் துவங்கினேன். இன்று வரை நான் இவற்றையே சார்ந்திருக்கிறேன். தங்களுக்கு தெரிந்தவற்றையும் தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றையும் அந்த விளையாட்டுகள் தங்களுக்கு பிரதிபலித்து காட்டுகின்றன என்று அவற்றை பார்க்குமாறு என் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்பவர்களிடம் நான் எப்பொழுதும் கூறி வருகிறேன். முக்கியமாக விளையாட்டுகள் நடத்தையை பிரதிபலிக்கின்றன. அவை உடனடியான பின்னூட்ட கருத்துக்களை கொடுக்கின்றன. ஆசிரியர் உங்களுக்கு சொற்பொழிவாற்றுவதற்கு பதிலாக இந்த விளையாட்டு உங்களுக்கென்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சொற்பொழிவை காட்டுகிறது. என் வகுப்பிலிருந்து கோபமாக வெளியேறிய பெண்ணை பற்றி கூறுவதற்காக என் தோழி என்னை தொலைபேசியில் அழைத்தார். அப்பெண்மணி அமைதியாகிவிட்டார், இப்போது நன்றாக இருக்கிறார் என்று அவர் தெரிவித்தார். அப்பெண் கோபம் தணிந்து சற்று நிதானமாக யோசித்தபோது தான் விளையாடிய விளையாட்டுக்கும் தன் வாழ்க்கைக்கும் இடையில் ஏதோ ஒரு தொடர்பு இருந்ததை அவரால் காண முடிந்தது. அவருக்கும் அவரது கணவருக்கும் சொந்தமாக எந்த படகும் இல்லாவிட்டாலும் கூட உங்களால் கற்பனை செய்ய முடிந்த அனைத்து பொருட்களும் அவர்களின் சொந்தமாக இருந்தன. விவாகரத்தின் பிறகு அப்பெண் கோபமடைந்தார். அதற்கு 2 காரணங்கள் இருந்தன. அவரை விட வயது குறைந்த ஒரு பெண்ணுடன் அவரது கணவர் ஓடிவிட்டது முதலாவது காரணம். இரண்டாவதாக, திருமணமாகி 20 வருடங்களில் அவர்கள் மிக குறைந்த சொத்துக்களையே சேகரித்திருந்தனர். விவாகரத்துக்கு பிறகு பங்கு போட்டுக்கொள்ளும் அளவிற்கு அவர்களிடம் சொத்துக்கள் இல்லை. அவர்களது 20 வருட திருமண வாழ்க்கை குதூகலமான ஒன்றாக இருந்த போதிலும் மதிப்பு வாய்ந்த எந்த சொத்துக்களையும் அவர்கள் சேகரிக்கவில்லை. விளையாட்டுகள் நடத்தையை பிரதிபலிக்கின்றன. அவை உடனடியான பின்னூட்ட கருத்துக்களை கொடுக்கின்றன. வருவாய் அறிக்கை மற்றும் நிதிநிகர அறிக்கையில் இருந்த எண்களை படிப்பது குறித்து அவர் கோபமடைந்ததற்கு காரணம் தன்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற வேதனையின் விளைவுதான் அது. அப்பெண் தன் குடும்பத்தை பார்த்து கொண்டும் விருந்தினர்களை உபசரித்தும் கொண்டிருந்தார். அவரது கணவர் நிதி நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டார். கடந்த 5 வருடங்களாக தனக்கு தெரியாமல் தன் கணவர் ஓரளவு பணத்தை தன்னிடமிருந்து மறைத்து வைத்திருந்ததாக அவர் உறுதியாக நம்பினார். பணம் எங்கே போய்க் கொண்டிருந்தது என்பது பற்றியும் அந்த இன்னொரு பெண்ணை பற்றியும் தனக்கு தெரியாமல் போனது குறித்து அவர் தன்மீது கோபம் கொண்டார். ஒரு பலகை விளையாட்டு போலவே உலகமும் நமக்கு உடனடியான பின்னூட்ட கருத்துக்களை எப்போதும் கொடுத்து கொண்டிருக்கிறது. நாம் சற்று உன்னிப்பாக கவனித்தால் நம்மால் ஏராளமானவற்றை கற்றுக்கொள்ள முடியும். சில நாட்களுக்கு முன் ஒரு நாள் சலவை காழியார் எனது கால்சான்களை சுருக்கிவிட்டதாக என் மனைவியிடம் நான் குறைப்பட்டேன். என் மனைவி மெல்ல புன்னகைத்துவிட்டு என் வற்றில் விளையாட்டாக குத்தி எனது கால்சான்கள் சுருங்கவில்லை, வேறு ஏதோ பெருத்துவிட்டது, நான் குண்டாகிவிட்டேன் என்று தெரிவித்தார். விளையாடும் ஒவ்வொருவருக்கும் பின்னூட்ட கருத்தை கொடுப்பதற்காகவே கேஷ் ஃப்ளோ விளையாட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு பல வழிகளை உங்களுக்கு கொடுப்பதுதான் அதன் நோக்கம். நீங்கள் எடுக்கும் அட்டையில் படகு இருந்து அது உங்களை கடனாளியாக ஆக்கினால் இப்போது உங்களால் என்ன செய்ய முடியும்? எத்தனை வெவ்வேறு வகையான பொருளாதார வழிகளை உங்களால் யோசிக்க முடியும் என்பது கேள்வியாக இருக்கும். விளையாடுபவர்களை சிந்திக்க வைத்து பல்வேறு புதிய பொருளாதார வழிகளை உருவாக்குவதுதான் விளையாட்டின் நோக்கம். உலகம் நெடுகிலும் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இவ்விளையாட்டை விளையாடியுள்ளனர். எண்களை புரிந்து கொண்டு படைப்புத்திறன்மிக்க பொருளாதாரமானத்தை கொண்டிருக்கும் மக்கள்தான் விரைவாக பொறியிலிருந்து தப்பித்து வெளியேறுகின்றனர். அவர்கள் பல்வேறு பொருளாதார வழிகளை அடையாளம் காண்கின்றனர். பணக்காரர்கள் பெரும்பாலும் படைப்புத்திறனுடன் செயல்படுகின்றனர். நன்றாக யோசித்து கணக்கிட்டு சில சவாலான காரியங்களில் துணிந்து இறங்குகின்றனர். விளையாட அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் மக்களுக்கு எண்களுடனான பரிச்சயம் இருப்பதில்லை. முதலீடு செய்வதின் சக்தியையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. கேஷ் ஃப்ளோ விளையாட்டை விளையாடும் சிலர் விளையாட்டில் ஏராளமான பணத்தை குவிக்கின்றனர். ஆனால் அதை கொண்டு என்ன செய்வது என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. அவர்களிடம் பணம் இருந்தாலும் கூட மற்ற அனைவரும் அவர்களை கடந்து முன்னேறிச் செல்கின்றனர். நிஜ வாழ்க்கையிலும் இது உண்மை. ஏராளமான பணத்தை கொண்ட ஏராளமான மக்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறுவதில்லை. உங்கள் வழிகளை மட்டுப்படுத்துவது உங்களுடைய பழைய யோசனைகளை இறுக பற்றி கொண்டிருப்பதைப் போன்றது. உயர்நிலை பள்ளியில் என்னுடன் படித்த ஒரு நண்பர் இப்போது 3 வேலைகளை செய்கிறார். பல வருடங்களுக்கு முன் எங்கள் வகுப்பிலேயே அவர்தான் மிகப்பெரிய பணக்காரமானவர்.
உள்ளூரில் இருந்த சர்க்கரை தொழிற்சாலை மூடப்பட்டபோது அவர் பார்த்த நிறுவனமும் மூடப்பட்டது. அவருடைய மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே மீதம் இருந்தது. கடின உழைப்பு என்ற பழைய யோசனைதான் அது. அவருடைய அனுபவத்திற்கு பொருத்தமான வேலை அவருக்கு கிடைக்கவில்லை. அதன் விளைவாக அவர் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை அவரது தகுதிக்கு மிக குறைந்த வேலை. அதனால் அவரது சம்பளமும் குறைவாக உள்ளது. வாழ்க்கை நடத்துவதற்காக இப்போது அவர் 3 வேலைகளை செய்து வருகிறார். கேஷ் ஃப்ளோ விளையாட்டை விளையாடும் மக்கள் சரியான வாய்ப்புகளை உள்ளடக்கிய அட்டைகள் தங்களுக்கு வரவில்லை என்று குறை கூறுவதை நான் கவனித்திருக்கிறேன். எனவே அவர்கள் வெறுமனே அங்கு அமர்ந்திருக்கின்றனர். நிஜ வாழ்விலும் இதுபோல் வெறுமனே அமர்ந்திருக்கும் மக்களை நான் அறிவேன். சரியான வாய்ப்பு வருவதற்காக அவர்கள் காத்திருக்கின்றனர். சரியான வாய்ப்பை உள்ளடக்கிய அட்டையை பெற்று ஆனால் போதிய பணமின்றி இருக்கும் மக்களையும் நான் பார்த்திருக்கிறேன். தங்களிடம் அதிக பணம் இருந்தால் பொறியிலிருந்து தங்களால் தப்பித்து இருக்க முடியும் என்று அவர்கள் குறைபட்டுக் கொள்கின்றனர். எனவே அவர்கள் வெறுமனே அங்கு அமர்ந்து கொள்கின்றனர். நிஜ வாழ்விலும் இதுபோல் நடந்து கொள்ளும் மக்களை எனக்கு தெரியும். அவர்களுக்கு எல்லா பெரிய வாய்ப்புகளும் கிடைக்கின்றன, ஆனால் அவர்களிடம் பணம் இருப்பதில்லை. கேஷ் ஃப்ளோ விளையாட்டில் மிகப்பெரிய வாய்ப்பை உள்ளடக்கிய ஒரு அட்டை கிடைக்கப் பெறும் மக்கள் அதை உறக்க படித்துவிட்டு அது ஒரு மாபெரும் வாய்ப்பு என்ற யோசனை துளிகூட இல்லாமல் இருப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். அவர்களிடம் பணம் இருக்கிறது, நேரமும் சரியாக இருக்கிறது, அட்டையும் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் கண்முன்னால் இருக்கின்ற வாய்ப்பு அவர்களுக்கு தெரியவில்லை. பொறிக்குள் இருந்து வெளியேறுவதற்கான தங்களுடைய பொருளாதார திட்டத்தில் அது எவ்வாறு பொருந்துகிறது என்பதை காண தவறிவிடுகின்றனர். இந்த வகையைச் சார்ந்த மக்களை நான் அதிகமாகவே அறிவேன். வாழ்நாளில் கிடைக்க முடியாத ஒரு பெரிய வாய்ப்பு கைவரப் பெறுகின்ற போது பெரும்பாலான மக்கள் அதை பார்க்க தவறிவிட்டு ஓராண்டிற்கு பிறகு எல்லோரும் பணக்காரலான பிறகு அதை பற்றி கண்டுபிடிக்கின்றனர். வாய்ப்புகள் உங்கள் பக்கமாக வரவில்லை என்றால் உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கு உங்களால் வேறு என்ன செய்ய முடியும்? ஒரு வாய்ப்பு உங்கள் மடியில் வந்து விழுந்து ஆனால் உங்களிடம் பணம் இல்லை என்றால் வங்கிகள் உங்களிடம் பேச மாட்டார்கள். அப்படியானால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக வேலை செய்வதற்கு உங்களால் வேறு என்ன செய்ய முடியும்? உங்களுடைய உள்ளுணர்வு தவறாக இருந்து நீங்கள் நம்பியிருந்த ஒன்று நிகழாமல் போனால் உங்கள் கையில் இருக்கும் எலுமிச்சம்பழத்தை பல கோடி டாலர்கள் பணமாக எவ்வாறு உங்களால் மாற்ற முடியும்? அதுதான் பொருளாதார அறிவு. என்ன நிகழ்கிறது என்பது இங்கு முக்கியமல்ல. ஆனால் ஒரு எலுமிச்சம்பழத்தை பல கோடி டாலர் பணமாக மாற்றுவதற்கு நீங்கள் எத்தனை வெவ்வேறு பொருளாதார தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும் என்பதுதான் கேள்வி. பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீங்கள் எவ்வளவு படைப்பு திறனுடன் செயல்படுகிறீர்கள் என்பது அது. பெரும்பாலான மக்களுக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டுமே தெரியும். கடினமாக உழைக்க வேண்டும், சேமிக்க வேண்டும், கடன் வாங்க வேண்டும். எனவே உங்களுடைய பொருளாதார அறிவை நீங்கள் ஏன் அதிகரித்துக் கொள்ள வேண்டும்? ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய சொந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் நபராக இருக்க விரும்புகிறீர்கள். எது நிகழ்ந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் சிறப்பாக ஆக்குகிறீர்கள். பணத்தைப் போலவே அதிர்ஷ்டமும் உருவாக்கப்படுகிறது என்பதை வெகு சிலரே உணர்கின்றனர். நீங்கள் அதிர்ஷ்டமானாக கடினமாக உழைப்பதற்கு பதிலாக அதிக பணத்தை உருவாக்க விரும்புபவராக இருந்தால் உங்களுக்கு பொருளாதார அழிவு மிக முக்கியம். நீங்கள் சரியான விஷயம் நிகழ்வதற்காக காத்திருக்கும் நபராக இருந்தால் நீங்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும். உங்களுடைய பயணத்தை தொடங்குவதற்கு முன் 5 மைல் தொலைவிற்கு அனைத்து போக்குவரத்து சிக்னல்களிலும் பச்சை விளக்கு எறிவதற்காக காத்திருப்பதை போன்றது. மைக்கும் நானும் சிறுவர்களாக இருந்தபோது பணம் உண்மையன்னாது என்று எங்கள் பணக்கார தந்தை எங்களுக்கு அடிக்கடி கூறுவார். முதன்முறையாக நாங்கள் இருவரும் சேர்ந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை கொண்டு நாணயங்களை உருவாக்கிய நாளன்று பணத்தை பற்றிய ரகசியத்தை கிட்டத்தட்ட தெரிந்து கொள்ளும் நிலைக்கு வந்திருந்ததாக எங்கள் பணக்கார தந்தை எங்களுக்கு அவ்வப்போது நினைவுபடுத்தி விடுவார். ஏனென்றால் ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் பணத்திற்கு உழைக்கின்றனர். பணக்காரர்கள் பணத்தை உருவாக்குகின்றனர். நீங்கள் இருவரும் பணம் உண்மை என்று எவ்வளவு அதிகமாக நினைக்கிறீர்களோ அவ்வளவு கடினமாக அதற்காக உழைப்பீர்கள். பணம் உண்மையல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் வெகு சீக்கிரம் பணக்காரராக உருவாகி விடுவீர்கள் என்று அவர் கூறுவார். பணம் உண்மை அண்ணாது என்றால் பிறகு அது என்ன என்று நானும் மைக்கும் அடிக்கடி எதிர்கேள்வி கேட்போம். நாம் எதை ஒப்புக்கொள்கிறோமோ அதுதான் பணம் என்று பணக்கார தந்தை கூறுவார். நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான். அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் அதனால் உடனடியாக ஏராளமான செல்வத்தை உருவாக்க முடியும். பயிற்றுவிக்கப்படாத ஒரு மனத்தால் ஒரு குடும்பத்தை தலைமுறை தலைமுறையாக அழிக்கக்கூடிய ஏழ்மையைத்தான் உருவாக்க முடியும். நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான். அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் அதனால் ஏராளமான செல்வத்தை உருவாக்க முடியும். தகவல் யுகத்தில் பணம் பன்மடங்கில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வெறும் யோசனைகள் மற்றும் உடன்பாடுகளில் இருந்து சிலர் ஏராளமான பணத்தை சம்பாதிக்கின்றனர். பங்கு வர்த்தகம் அல்லது வேறு பிற முதலீடுகளை வர்த்தகம் செய்து வாழ முடியும் என்று கூறும் பலரிடம் நீங்கள் கேட்டிருந்தால் அந்த பரிவர்த்தனைகளை தங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் பார்த்து வளர்ந்ததாக அவர்கள் கூறுவார்கள். எதுவுமின்றி பல கோடி டாலர்களை பணம் சம்பாதிக்க முடியும். எதுவுமின்றி என்று நான் கூறுவது எந்த பண பரிமாற்றமும் இன்றி என்று அர்த்தம்.
அது ஒரு உடன்பாட்டின் வாயிலாக செய்யப்படுகிறது. பங்குச்சந்தை பரிவர்த்தனைகளை இதற்கு உதாரணமாக சுட்டிக்காட்டலாம். நான் எனது முகவரை அழைத்து ஒரு குறிப்பிட்ட பங்கை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்குமாறு கூறி பின்னர் அதை அதிக விலைக்கு விற்குமாறு கூறுகிறேன். இங்கு பணம் கைமாறவில்லை, உடன்பாடுகள் மட்டுமே கைமாறுகின்றன. அப்படியானால் உங்களுடைய பொருளாதார மேதையை ஏன் உருவாக்க வேண்டும்? அதற்கு விடையளிப்பதற்கு நீங்கள் மட்டுமே உரியவராகின்றீர்கள். இப்பகுதியில் நான் எனது அறிவை ஏன் வளர்த்து வந்திருக்கிறேன் என்று என்னால் உங்களிடம் கூற முடியும். பணம் எனக்கு விரைவில் வேண்டும் என்பதால் தான் நான் அதை செய்கிறேன். பணத்தை விரைவில் சம்பாதித்தாக வேண்டும் என்பதால் அல்ல, அதை நான் விரைவில் சம்பாதிக்க விரும்புவதால் தான். இது ஒரு ஆர்வமூட்டும் கற்றல் பிராணியாக மாறுகிறது. உலகின் மிக வேகமான மற்றும் மிக பெரிய விளையாட்டில் நான் கலந்து கொள்ள விரும்புவதால் எனது பொருளாதார அறிவை நான் உருவாக்குகிறேன். என்னுடைய சொந்த வழியில் எந்த முன்மாதிரியும் இல்லாத இந்த மனித இன பரிணாம வளர்ச்சியின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறேன். இந்த காலத்தில் மக்கள் தங்களுடைய மனங்களை மட்டுமே கொண்டு வேலை செய்கின்றனர், அவர்களுடைய உடல்களை கொண்டு அல்ல. அதோடு இங்குதான் செயல்பாடு இருக்கிறது. இது உற்சாகமூட்டுகிறது, அச்சுறுத்துகிறது. இது மிக முன் குதூகூலம் அளிக்கிறது. அதனால்தான் எனது பொருளாதார அறிவில் நான் முதலீடு செய்கிறேன். என்னிடம் இருக்கும் மிகச்சிறந்த சொத்தான என் மனத்தை நான் உருவாக்குகிறேன். தைரியத்துடன் முன்னேறும் பக்கவர்களுடன் இருக்க நான் விரும்புகிறேன். பின்தங்குபவர்களுடன் சேர்ந்திருக்க நான் விரும்பவில்லை. பணத்தை உருவாக்குவதை பற்றி ஒரு எளிய எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு தருகிறேன். 1990 வருடங்களின் துவக்கத்தில் அரிசோனா மாநிலத்தில் உள்ள ஃபீனிக்ஸ் நகரத்தின் பொருளாதார நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மோசமான நிலவரத்தை புரிந்த ஒரு பொருளாதார நிபுணர் தோன்றி நாம் மதிப்பீடு செய்து கொண்டிருந்தார். அவர் பணத்தை சேமிக்குமாறு அறிவுரித்தார். ஒவ்வொரு மாதமும் $100 பணத்தை சேமியுங்கள். 40 வருடங்களில் நீங்கள் பல கோடிக்கு அதிபதிகளாக ஆகிவிடுவீர்கள் என்று கூறினார். ஒவ்வொரு மாதமும் சிறிதளவு பணத்தை சேமிப்பது ஒரு நல்ல யோசனைதான். அது ஒரு வழி. பெரும்பாலான மக்கள் அந்த வழியை தேர்ந்தெடுக்கின்றனர். பிரச்சனை இதுதான். இந்த வழியிலேயே போகும்போது தங்களைச் சுற்றி உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து மக்கள் தெரிந்து கொள்ளாமல் இருந்து விடுகின்றனர். அவர்களது பணம் அதிக குறிப்பிடத்தக்க மதிப்பில் வளர உதவக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை அவர்கள் தவறவிடுகின்றனர். உலகம் அவர்களை கடந்து செல்கிறது. நான் முன்பு கூறியது போல் பொருளாதார நிலைமை அந்த சமயத்தில் மிக மோசமாக இருந்தது. முதலீட்டாளர்களுக்கு அது கச்சிதமான சந்தை நிலையாக அமைந்தது. என்னுடைய பணத்தின் ஒரு பெரும் பகுதி பங்குச்சந்தையிலும் ஒரு சிறு பகுதி குடியிருப்பு வீடுகளிலும் முடங்கியிருந்தது. என்னிடம் போதுமான பண கையிருப்பு இருக்கவில்லை. மக்கள் தங்கள் வீடுமனைகளை விற்று கொண்டிருந்ததால் நான் அவற்றை வாங்கிக் கொண்டிருந்தேன். நான் பணத்தை சேமித்து கொண்டிருக்கவில்லை, பணத்தை நான் முதலீடு செய்து கொண்டிருந்தேன். விரைவாக உயர்ந்து கொண்டிருந்த ஒரு சந்தையில் என் மனைவியின் பணமும் எனது பணம் சேர்ந்து $10 லட்சம் அதிகமாக புழங்கிக் கொண்டிருந்தது. முதலீடு செய்வதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பு அது. பொருளாதாரம் மிகவும் மோசமாக இருந்தது. இந்த சிறிய பரிவர்த்தனைகளை என்னால் விட்டுத்தள்ள முடியவில்லை. ஒரு சமயத்தில் $1 லட்சம் விற்பனையாகிக் கொண்டிருந்த வீடுகள் இப்போது $75,000 கிடைத்தன. ஆனால் உள்ளூர் வீடுமனை விற்பனை முகவர்களுடன் சேர்ந்து செயல்படுவதற்கு பதிலாக திவாலானவர்களின் சொத்துக்களை விற்க முயன்ற வழக்கறிஞர்களின் அலுவலகங்களிலும் நீதிமன்றங்களின் வாசல்களிலும் நான் என் சொத்துக்களை வாங்கத் துவங்கினேன். இந்த இடங்களில் $75,000 வீடுகளை $20,000 அல்லது அதற்கு குறைவான விலைக்கு வாங்க முடியும். நான் என் நண்பர் ஒருவரிடமிருந்து $2,000 பணத்தை $200 வட்டிக்கு 90 நாட்களுக்கு கடன் வாங்கினேன். பிறகு ஒரு வீட்டை வாங்குவதற்கு அந்த பணத்தை ஒரு வழக்கறிஞருக்கு முன்பணமாக கொடுத்தேன். வீடு கைமாறுவதற்கான பரிவர்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது $75,000 விலை மதிப்புள்ள ஒரு வீடு எந்த முன்பணமும் இன்றி $60,000 விற்கப்படும் என்று ஒரு பத்திரிகையில் விளம்பரப்படுத்தினேன். எனது தொலைபேசி ஒலித்த வண்ணம் இருந்தது. வாங்கக்கூடிய சாத்தியம் இருந்த வாடிக்கையாளர்களை அலசி ஆராய்ந்து வீடு என் கைக்கு வந்தவுடன் அவர்கள் அனைவரையும் அந்த வீட்டை சுற்றி பார்க்க அனுமதித்தேன். ஒரு சில நிமிடங்களில் அந்த வீடு விற்றுப்போனது. பரிவர்த்தனை செலவிற்காக $2,500 வேண்டும் என்று நான் அவர்களிடம் கேட்டேன். அவர்களும் அதை மகிழ்ச்சியாக எனக்கு கொடுத்தனர். பிறகு மற்ற முறையான விஷயங்கள் தொடர்ந்தன. என் நண்பனிடம் கடன் வாங்கிய $2,000 $200 வட்டியுடன் திருப்பிக் கொடுத்தேன். அவர் மகிழ்ச்சியாக அதை பெற்றுக்கொண்டார். என்னிடமிருந்து வீட்டை வாங்கியவருக்கும் மகிழ்ச்சி, வழக்கறிஞருக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. நான் $20,000 விலை கொடுத்து வாங்கிய ஒரு வீட்டை $60,000 விற்றேன். என்னிடமிருந்து வீட்டை வாங்கியவரிடமிருந்து பெற்ற ஒரு வாக்குறுதி பத்திரத்தின் வடிவில் $40,000 நான் சம்பாதித்தேன். மொத்தமாக இதற்கு 5 மணி நேரம் செலவானது, அவ்வளவுதான். பொருளாதார அறிவும் எண்களை படிப்பதில் திறமையும் பெற்றவராக நீங்கள் உருவாகவிருக்கும் இந்நேரத்தில் பணம் கண்டுபிடிக்கப்படுவதற்கான ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். சந்தை நலிவடைந்துள்ள இந்த சமயத்தில் எங்களுடைய ஓய்வு நேரத்தில் என் மனைவி கிம்மும் நானும் சேர்ந்து இதுபோன்ற 6 எளிய பரிவர்த்தனைகளை செய்தோம்.
எங்களுடைய பணத்தின் பெரும்பகுதி பெரிய சொத்துக்களிலும் பங்குச்சந்தையிலும் இருந்தபோதும் வெறுமனே வாங்கி விற்ற அந்த 6 எளிய பரிவர்த்தனைகளின் மூலம் நாங்கள் $1,90,000 பணத்தை சம்பாதித்தோம். இது ஒரு வருடத்திற்கு சுமார் $19,000 வருமானம் என்று ஆகிறது. ஒரு வருடத்திற்கு கிடைக்கும் $19,000 பெரும்பகுதி எங்கள் நிறுவனத்தின் கார்கள், பெட்ரோல், பிரயாணங்கள், வாடிக்கையாளர்களுடனான உணவு நேர சந்திப்புகள், காப்பீடுகள் மற்றும் பிற விஷயங்களுக்கு செலவிடப்படுகிறது. அந்த வருமானத்தின் மீது வரி போடுவதற்கு அரசாங்கத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு முன் அது சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட வரிகளுக்கு முந்தைய செலவுகள் மீது செலவிடப்பட்டு விடுகிறது. அரசாங்கம் 50% வரிகளில் எடுத்துக்கொண்டால் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கும்? $40,000 பணத்தை சேமிப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? பொருளாதார அறிவை கொண்டு பணம் எவ்வாறு கண்டுபிடிக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது மற்றும் பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கான ஒரு எளிய எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். பின்வரும் கேள்விகளை நீங்களே உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். $1,90,000 பணத்தை சேமிப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு காலமாகும்? உங்கள் பணத்திற்கு ஆண்டிற்கு 10% வட்டியை வங்கி உங்களுக்கு கொடுக்குமா? வாக்குறுதி பத்திரம் 30 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். அவர்கள் எனக்கு $1,90,000 பணத்தை கொடுத்துவிடக்கூடாது என்று பிரார்த்திக்கிறேன். அவர்கள் அந்த தொகையை எனக்கு கொடுத்தால் அதற்கு நான் வரி செலுத்தியாக வேண்டும். அத்தோடு $19,000 பணம் 30 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டால் அது சுமார் $5,00,000 வருவாயாக இருக்கும். பணத்தை அந்த நபர் எனக்கு கொடுக்கவில்லை என்றால் என்னவாகும் என்று மக்கள் என்னிடம் கேட்டுள்ளனர். அவ்வாறு நிச்சயமாக நிகழும். அது நல்லதற்கே. $60,000 விலை மதிப்புள்ள அந்த வீட்டை திரும்ப எடுத்துக்கொண்டு அதை $70,000 மீண்டும் விற்பேன். இன்னொரு $2,500 பணத்தை பரிவர்த்தனை செலவுகளுக்காக பெற்றுக்கொள்வேன். என்னிடமிருந்து வீட்டை வாங்கிய அந்த புதிய நபரை பொறுத்தவரை இந்த ஒரு பரிவர்த்தனையும் முன்பணமில்லாத ஒன்றாக இருக்கும். இந்த சுழற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். முதன்முறையாக நான் அந்த வீட்டை விற்றபோது $2,000 நான் திருப்பிக் கொடுத்தேன். எனவே அந்த பரிவர்த்தனையில் எனக்கு எந்த பணமும் கிடைக்கவில்லை என்று கூறலாம். ஆனால் நான் முதலீடு செய்ததிலிருந்து கிடைக்கும் வருவாய் முடிவில்லாதது. கையில் பணமே இல்லாமல் ஏராளமான பணம் சம்பாதிப்பதற்கான எடுத்துக்காட்டு இது. இரண்டாவது பரிவர்த்தனையில் வீட்டை நான் மீண்டும் விற்றபோது $2,000 என் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டேன். கடனை திருப்பி செலுத்துவதற்கு எனக்கு மேலும் 30 ஆண்டுகள் கால அவகாசமும் கிடைத்தது. எப்படி பார்த்தாலும் கிடைக்கும் வருமானமானது மாதம் $100 சேமிப்பதை விட அதிகமாகவே இருக்கும். சேமிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் வட்டியின் மீதும் வரி விதிக்கப்படுகிறது. இது அவ்வளவு புத்திசாலித்தனமான காரியம் அல்ல. இது பாதுகாப்பாக அமையலாமே தவிர சாதுரியமான செயல் அல்ல. சில வருடங்களுக்கு பிறகு ஃபீனிக்ஸ் நகர வீடுமனை சந்தை வலுவடைந்தது. $60,000 நாங்கள் விற்ற வீடுகள் $1,10,000 மதிப்புள்ளதாக ஆகின. திவாலானவர்களின் சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகள் இன்னும் இருந்தன. ஆனால் அவை அவ்வளவு பரவலாக இல்லை. எனது மிக மதிப்பு வாய்ந்த ஒரு சொத்தான எனது நேரத்தை செலவிட்டு நான் அவற்றை தேட வேண்டியிருந்தது. இருந்த சில வீடுகளை வாங்குவதற்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் தேடிக்கொண்டிருந்தனர். சந்தை நிலைமை மாறியிருந்தது. சொத்துக்களை அதிகரிப்பதற்கான வேறு பிற வாய்ப்புகளை தேடுவதற்கான நேரம் வந்துட்டது. அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று எனக்கு காட்டுகிறீர்களா என்று கேட்பதற்கு பதிலாக, இதை இங்கே செய்ய முடியாது, இது சட்டத்திற்கு புறம்பானது, நீங்கள் பொய் கூறுகிறீர்கள் என்ற பேச்சுகள் மக்களிடம் அதிகமாக வருகிறது. இங்கு கணக்கு மிகவும் எளிது. அல்ஜீப்ராவோ அல்லது கால்குலஸோ உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒழுகும் கூறிகளையோ அல்லது தண்ணீர் தொட்டிகளையோ நான் பழுது பார்க்க வேண்டியதில்லை. வீட்டு உரிமையாளர்கள் அதை பார்த்து கொள்வார்கள். அது அவர்களுடைய வீடு. அவ்வப்போது யாரேனும் பணம் தராமல் இருப்பதுண்டு. அது அற்புதமான விஷயம். ஏனெனில் தாமதமாக பணம் செலுத்துவதற்கு அவர்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்கப்பட்டுவிடும் அல்லது அவர்கள் அந்த வீட்டிலிருந்து வெளியேறி விடுவார். அந்த வீடு மீண்டும் விற்கப்படும். நீதிமன்ற அமைப்பு முறை அதை பார்த்து கொள்கிறது. இது உங்கள் பகுதியில் வேலை செய்யாமல் போகலாம். சந்தை நிலவரம் வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் குறைந்த பணத்தை கொண்டு அவ்வளவு பெரிய ஆபத்து ஏதுமின்றி ஒரு எளிய பொருளாதார செயல்முறையால் எவ்வாறு பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் பணத்தை உருவாக்க முடியும் என்பதை இந்த எடுத்துக்காட்டு விளக்குகிறது. உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்திருக்கும் எவரொருவராலும் இதை செய்ய முடியும். ஆனாலும் பெரும்பாலான மக்கள் இதை செய்வதில்லை. கடினமாக உழைத்து பணத்தை மிச்சப்படுத்து என்ற வழக்கமான ஆலோசனையைத்தான் பெரும்பாலானவர்கள் செவிமடுக்கின்றனர். சுமார் 30 மணி நேர உழைப்பில் சுமார் $1,90,000 பணம் சொத்துகள் பகுதியில் உருவாக்கப்பட்டது. இது வாக்குறுதி பத்திரத்தின் வடிவில் இருந்ததால் இதற்கு வரிகளும் செலுத்தப்படவில்லை. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டில் எது அதிக கடினமாக இருக்கும் என்று உங்களுக்கு தோன்றுகிறது? 1. கடினமாக உழையுங்கள். 50% வரியாக செலுத்துங்கள். மீதம் இருப்பதை சேமியுங்கள். உங்களது சேமிப்பு 5% வட்டியை பெற்றுக் கொடுக்கிறது. அதுவும் வரிக்கு உட்படுத்தப்படுகிறது. அல்லது 2. உங்களது பொருளாதார அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். உங்களது மூளையின் சக்தியையும் உங்களது சொத்துக்கள் பகுதியின் சக்தியையும் திறமையாக பயன்படுத்துங்கள். நீங்கள் முதல் வழியை தேர்ந்தெடுத்தால் $1,90,000 சேமிப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் ஆகும் என்பதை
துல்லியமாக கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். உங்களது நேரம் உங்களது மாபெரும் சொத்துக்களில் ஒன்று. பள்ளியில் என்னுடைய குழந்தை மிகச் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கிறான், தரமான கல்வியை அவன் பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்று பெற்றோர்கள் கூறுவதை செவிமடுக்கும்போது நான் ஏன் மௌனமாக தலையசைக்கிறேன் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். பள்ளியில் அவர்களது குழந்தைகள் சிறப்பாக செயல்படுவது நல்லதுதான், ஆனால் அது போதுமானதா? மேற்கூறப்பட்ட முதலீட்டு உத்தி ஒரு சிறிய உத்திதான் என்பது எனக்கு தெரியும். சிறிய அளவு பணத்தால் எவ்வாறு பெரிதாக வளர முடியும் என்பதை விளக்குவதற்கு இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. என்னுடைய வெற்றியானது ஒரு வலிமையான பொருளாதார அடித்தளத்தின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது. ஒரு வலிமையான பொருளாதார அடித்தளம் ஒரு வலிமையான பொருளாதார கல்வியிலிருந்து துவங்குகிறது. நான் இது ஏற்கனவே கூறியிருக்கிறேன், ஆனால் மீண்டும் கூறுவது இதன் முக்கியத்துவத்தை உங்களுக்கு வலியுறுத்தும். பொருளாதார அறிவு இந்த 4 முக்கிய திறமைகளால் ஆனது. 1. கணக்கியல். கணக்கியல் என்பது பொருளாதார எழுத்தறிவு அல்லது எண்களை படிப்பதற்கான திறனாகும். வியாபாரங்களை அல்லது முதலீடுகளை நீங்கள் உருவாக்க விரும்பினால் இது ஒரு இன்றியமையாத திறமையாகும். முதலீடு. முதலீடு என்பது பணம் உருவாக்குகின்ற பணம் பற்றிய அறிவியலாகும். சந்தை நிலவரங்களை புரிந்து கொள்ளுதல். சந்தை நிலவரங்களை புரிந்து கொள்ளுதல் என்பது தேவை மற்றும் விநியோகத்தின் அறிவியலை புரிந்து கொள்ளுதல் ஆகும். சந்தைக்கு எது தேவையாக இருந்ததோ அதை அலெக்சாண்டர் கிரஹாம் கொடுத்தார். பில்கேட்ஸும் அதைத்தான் செய்தார். $75,000 மதிப்பு வாய்ந்த ஒரு வீட்டை $20,000 விலை கொடுத்து வாங்கி $60,000 விற்றதும் சந்தையில் உருவான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தியதன் விளைவுதான். யாரோ ஒருவர் வாங்கிக் கொண்டிருந்தார்கள், யாரோ ஒருவர் விற்று கொண்டிருந்தார்கள். சட்டம். சட்டம் என்பது கணக்கியல், வணிக நிறுவன கட்டுப்பாட்டு விதிகள், மாநில கட்டுப்பாட்டு விதிகள் மற்றும் தேசிய கட்டுப்பாட்டு விதிகள் பற்றிய விழிப்புணர்வாகும். சட்டப்படி நடந்து கொள்வதை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். சிறிய வீடுகள், பெரிய குடியிருப்பு கட்டடங்கள், நிறுவனங்கள், பங்குகள், பத்திரங்கள், விலைமதிப்புமிக்க பொருட்கள் என்று எது ஒன்றின் மூலமாகவும் செல்வத்தை குவிக்க முயற்சிக்கும் பொழுதும் இந்த 4 அடிப்படை திறமைகளும் தேவை. ஒரு சில வருடங்களுக்கு பிறகு வீடுமனை வாங்கல் மற்றும் விற்றலுக்கான சந்தை சூடுபிடித்தது. எல்லோரும் அதில் குதித்தனர். பங்குச்சந்தை கொழித்துக் கொண்டிருந்தது. எல்லோரும் அதிலும் குதித்துக் கொண்டிருந்தனர். அமெரிக்க பொருளாதாரம் மீண்டும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள துவங்கியிருந்தது. நான் விற்கத் துவங்கினேன். பெரு, நார்வே, மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு நான் பயணித்தேன். முதலீட்டு அமைப்பு முறை மாறியிருந்தது. இப்போது யாரும் வீடுமனைகளை வாங்கவில்லை. இப்போது நான் வெறுமனே என் சொத்துகளின் மதிப்பு ஏறுவதற்காக காத்திருக்கிறேன். நான் கூற வரும் விஷயம் என்னவென்றால், முதலீடுகள் வரும் போகும், சந்தைகள் மேலே உயரும் அல்லது கீழே இறங்கும், பொருளாதாரங்கள் மேம்படும் அல்லது நிலைகுலையும். உலகம் ஒவ்வொரு நாளும் பல பொன்னான வாய்ப்புகளை உங்களுக்கு எப்போதும் வழங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் அவற்றை பார்க்க தவறிவிடுகிறோம். ஆனால் அந்த வாய்ப்புகள் அங்கேயேதான் இருக்கின்றன. உலகமும் தொழில்நுட்பமும் எவ்வளவு அதிகமாக மாறுகின்றனவோ, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் பல தலைமுறைகள் பொருளாதார ரீதியாக பாதுகாப்புடன் வாழ்வதற்கு தேவையான வாய்ப்புகள் அவ்வளவு அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். உங்களது பொருளாதார அறிவை வளர்த்துக் கொள்வதை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? இப்போதும் இதற்கு நீங்கள் மட்டுமே விடையளிக்க முடியும். நான் ஏன் தொடர்ந்து கற்றுக்கொள்கிறேன், வளர்கிறேன் என்று எனக்கு தெரியும். மாற்றங்கள் வந்து கொண்டிருப்பதுதான் அதற்கு காரணம். கடந்த காலத்தை உடும்பாக பற்றி இருப்பதற்கு பதிலாக மாற்றத்தை நான் வரவேற்கிறேன். சந்தைகள் கொழிக்கும் என்றும் சந்தைகள் வீழும் என்றும் நான் அறிவேன். என் பொருளாதார அறிவை நான் தொடர்ந்து உருவாக்க விரும்புகிறேன். ஏனெனில் சந்தை ஒவ்வொரு முறை மாறும்போதும் சிலர் தங்கள் வேலைக்காக கெஞ்சிக் கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் வாழ்க்கை தங்கள் கையில் கொடுத்த எலுமிச்சம் பழத்தை கோடிக்கணக்கான டாலர்களாக மாற்றுவார்கள். அதுதான் பொருளாதார அறிவு. நான் கோடிக்கணக்கான டாலர்களாக மாற்றிய எலுமிச்சம்பழங்களை பற்றி மக்கள் என்னிடம் அடிக்கடி கேட்பதுண்டு. என்னுடைய தனிப்பட்ட முதலீடுகள் பற்றிய அதிகமான எடுத்துக்காட்டுகளை கொடுக்க நான் விரும்பவில்லை. ஏனெனில் அது என்னை பற்றி நானே பெருமை பேசிக் கொள்வது போல ஆகிவிடும். அது என் நோக்கம் அல்ல. நடப்பு நிகழ்வுகளையும் எண்களையும் விளக்குவதற்காகவே என்னுடைய சொந்த எடுத்துக்காட்டுகள் ஒரு சிலவற்றை நான் பயன்படுத்துகிறேன். நான் அவற்றை பயன்படுத்துவதற்கு காரணம் அது இலகு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். பொருளாதார அறிவின் 4 இன்றியமையாத தூண்களை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக பரிச்சயத்தை கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு அவ்வளவு அதிகம் இலகுவாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் பொருளாதார வளர்ச்சிக்கு நான் 2 முக்கியமான விஷயங்களை பயன்படுத்துகிறேன்: வீடுமனைகள் மற்றும் சிறு நிறுவனத்தின் பங்குகள். வீடுமனைகளை நான் அடித்தளமாக பயன்படுத்துகிறேன். என்னுடைய சொத்துக்கள் ஒவ்வொரு நாளும் பணத்தை உருவாக்குகின்றன. அவ்வப்போது என்னுடைய சொத்துக்களின் மதிப்பும் கூடுகின்றன. நான் சிறு நிறுவனத்தின் பங்குகளை சிறு வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறேன். நான் செய்யும் எதையும் நான் உங்களுக்கு பரிந்துரைக்க விரும்பவில்லை. இது வெறும் எடுத்துக்காட்டுகள் மட்டுமே. எனக்கு கிடைக்கும் வாய்ப்பு மிகவும் சிக்கலானதாக இருந்து அந்த முதலீட்டை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நான் அதை செய்வதில்லை. பொருளாதார ரீதியாக நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் எளிய கணக்கும் பொது அறிவும் மட்டுமே போதும். எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்துவதற்கான 5 காரணங்கள். 1. அதிகமாக கற்றுக்கொள்ள மக்களை உத்வேகப்படுத்துவது. 2. அடித்தளம் வலிமையாக இருந்தால் இலகு என்று மக்களுக்கு தெரியப்படுத்துவது. 3. எவரொருவராலும் பெரும் செல்வத்தை குவிக்க முடியும் என்பதை காட்டுவது. 4. உங்களது குறிக்கோள்களை அடைவதற்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கின்றன என்பதை காட்டுவது. 5. இது ஒரு புரியாத புதிர் அல்ல என்று எடுத்துரைப்பது.
1989ஆம் ஆண்டு ஓரகான் ஸ்டேட்டில் உள்ள போர்ட்லண்ட் நகரில் காலை நேர ஓட்டத்தில் ஈடுபடுவது என்னுடைய வழக்கமாக இருந்தது. சிறிய வீடுகள் அடங்கிய ஒரு புறநகர் பகுதி அது. அந்த வீடுகள் மிகவும் அழகாக இருந்தன. எல்லா இடங்களிலும் விற்பனைக்காக என்ற அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன. பங்குச்சந்தை அப்போதுதான் வீழ்ச்சியடைந்திருந்தது. பொருளாதாரம் நலிவடைந்து போயிருந்தது. ஒரு தெருவில் இருந்த ஒரு வீட்டின் முன்னே விற்பனைக்காக என்ற அறிவிப்பு பலகை ஒன்று மற்றவற்றை விட மிக அதிகம் நாட்கள் இருந்தது. அது மிகவும் பழையதாக தோன்றியது. ஒரு நாள் நான் அதை கடந்து ஓடிக்கொண்டிருந்த போது அந்த வீட்டு உரிமையாளரை சந்தித்தேன். அவர் சற்று கவலையாக இருந்த, உங்கள் வீட்டிற்கு நீங்கள் எவ்வளவு விலை எதிர்பார்க்கிறீர்கள் என்று நான் அவரிடம் கேட்டேன். அவர் விரக்தியுடன், நீங்கள் எவ்வளவு தருவீர்கள் என்று கூறுங்கள். ஒரு வருடத்திற்கு மேல் இது விற்பனையாகாமல் இருந்து வருகிறது. இதை பார்ப்பதற்கு கூட யாரும் வருவதில்லை என்று கூறினார். நான் பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு அரை மணி நேரத்திற்கு பிறகு அவர் கேட்ட விலைக்கு $20,000 குறைவாக கொடுத்து அந்த வீட்டை நான் வாங்கினேன். அது 2 படுக்கை அறைகளை கொண்ட ஒரு அழகான வீடு. 1930ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அந்த வீடு வெளிர் நீல நிறத்தில் சாம்பல் நிறம் கலந்து இருந்தது. நெருப்பு மூட்டி குளிர்காய்வதற்கான ஓர் இதமும் அதனுள் இருந்தது. வாடகைக்கு விடுவதற்கு கச்சிதமான வீடாக அது இருந்தது. எவரும் வாங்க முன்வராத அந்த $65,000 பெருமானமுள்ள வீட்டை முன்பணமாக $5,000 கொடுத்து $45,000 நான் வாங்கினேன். ஒரு வாரத்தில் அதன் உரிமையாளர் அந்த வீட்டை விட்டு மகிழ்ச்சியாக வெளியேறினார். எனது முதல் வாடகைதாரர் அங்கு குடியேறினார். அவர் உள்ளூரில் ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்தார். எல்லா தொகைகளும் செலுத்தப்பட்டது போக ஒவ்வொரு மாத கடைசியிலும் சுமார் $40 எனக்கு கிடைத்தது. இது அவ்வளவு உற்சாகமூட்டும் விஷயம் அல்ல. ஒரு வருடத்திற்கு பிறகு ஓய்ந்து கிடந்த ஓரேகான் வீடுமனை வியாபாரம் தலையெடுக்க துவங்கி இருந்தது. கலிபோர்னியாவைச் சேர்ந்த முதலீடாளர்கள் குழித்து கொண்டிருந்த வீடுமனை விற்பனை சந்தையிலிருந்து கிடைத்த ஏராளமான பணத்தை கொண்டு ஓரேகான் மற்றும் வாஷிங்டனில் சொத்துக்களை வாங்கி கொண்டிருந்தனர். அந்த சிறிய வீட்டை கலிபோர்னியாவில் இருந்து வந்த ஓர் இளம் தம்பதியினரிடம் $95,000 நான் விற்றேன். அந்த பரிவர்த்தனையிலிருந்து எனக்கு கிடைத்த $40,000 லாபத்தை கொண்டு வேறொரு வீட்டை வாங்குவதென்று தீர்மானித்தேன். அதுவரை அப்பணத்தை அரசின் வரிவிலக்கு பத்திரம் ஒன்றில் போட்டு வைத்திருந்தேன். ஒரு மாதத்திற்குள் ஒரேகான் மாநிலத்தில் உள்ள பீவர்டன் நகரில் அமைந்திருந்த இன்டெல் தொழிற்சாலையை அடுத்து அமைந்திருந்த 12 வீடுகளை கொண்ட ஒரு குடியிருப்பு கட்டிடத்தை நான் கண்டுபிடித்தேன். அதன் உரிமையாளர்கள் ஜெர்மனியில் வசித்து வந்தனர். அந்த கட்டிடம் எவ்வளவு மதிப்பு கொண்டது என்ற யோசனை அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்கள் அதை எப்படியாவது விற்றால் போதும் என்று நினைத்தனர். $4,50,000 பெருமானமுள்ள அந்த கட்டிடத்தை $2,75,000 நான் கேட்டேன். அவர்கள் $3,00,000 விற்பதாக ஒப்புக்கொண்டனர். நான் அதை அவர்களிடம் இருந்து வாங்கி 2 வருடங்கள் என் வசம் வைத்திருந்தேன். பிறகு பாதுகாப்பான முதலீடுகளில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அவை குறைந்த லாபங்கள் கிடைக்கும் விதத்தில் மிக பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளன என்பதுதான். அக்கட்டிடத்தை $4,95,000 விற்று அரிசோனா மாநிலத்தில் உள்ள ஃபீனிக்ஸ் நகரில் 30 வீடுகளை கொண்ட ஒரு குடியிருப்பு கட்டிடத்தை நான் வாங்கினேன். முந்தைய ஓரேகான் சந்தையைப் போலவே ஃபீனிக்ஸின் வீடுமனை சந்தையும் நலிவுற்று இருந்தது. 30 வீடுகளை கொண்ட அந்த கட்டிடத்தின் விலை $8,75,000 இருந்தது. அதற்கு நாங்கள் $2,25,000 முன்பணமாக கொடுத்தோம். அந்த 30 வீடுகளிலிருந்து ஒவ்வொரு மாதமும் சுமார் $5,000 பணம் வந்தது. அரிசோனா சந்தை மேல்நோக்கி வளரத் துவங்கியிருந்தது. ஒரு சில வருடங்களுக்கு பிறகு கொலராடோ மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு முதலீடாளர் எங்களுடைய அந்த கட்டிடத்தை $12,00,000 கொடுத்து வாங்கினார். ஒரு சிறிய தொகையால் எவ்வாறு ஒரு பெரிய தொகையாக வளர முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் இது. பொருளாதார அறிக்கைகள், முதலீட்டு உத்திகள், சந்தை நிலவரங்கள், சட்டங்கள் ஆகியவற்றை புரிந்து கொள்வதை பற்றியது இது. இவ்விஷயங்கள் பற்றி மக்களுக்கு தெரிந்திருக்கவில்லை என்றால் அவர்கள் தங்களுடைய பழைய வழியைத்தான் பின்பற்ற வேண்டியிருக்கும். பாதுகாப்பான முதலீடுகளில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அவை குறைந்த லாபங்கள் கிடைக்கும் விதத்தில் மிக பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளன என்பதுதான். பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக ஆக்குகின்ற சிறந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் வியாபாரத்தை நன்றாக புரிந்து கொண்டவர்களுக்கே வழங்கப்படுகிறது. நீங்கள் காலப்போக்கில் உங்களுடைய பொருளாதார அறிவை வளர்த்து கொள்ள வேண்டியதற்கு இன்னொரு காரணம் அது உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை அளிக்கும் என்பதுதான். நீங்கள் எவ்வளவு அதிக பொருளாதார அறிவை கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவு அதிக சுலபமாக ஒரு பரிவர்த்தனை நல்லதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு மோசமான பரிவர்த்தனையை அடையாளம் காண உதவவும் ஒரு மோசமான பரிவர்த்தனையை நல்ல பரிவர்த்தனையாக மாற்ற உதவவும் உங்களுடைய பொருளாதார அறிவுதான். நான் எவ்வளவு அதிகம் கற்கிறேனோ அவ்வளவு அதிக பணத்தை நான் சம்பாதிக்கிறேன். ஏனென்றால் காலப்போக்கில் எனக்கு அதிக அனுபவங்களும் அதிக அறிவும் கிடைக்கிறது. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பணத்தை பாதுகாப்பாக கையாள்கிறார்கள். ஆனால் பொருளாதார அறிவை பெற தவறிவிடுகிறார்கள். பொருளாதார அறிவை உருவாக்குவதற்கு நேரம் தேவை.
எனது சொத்துகள் பகுதியில் விதைகளை நாடுவதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த தத்துவம். அதுதான் என்னுடைய சூத்திரம். நான் சிறிய அளவில் துவங்கி விதைகளை நாடுகிறேன். சில விதைகள் வளர்கிறது, சில வளர்வதில்லை. எங்களுடைய வீடுமனை வியாபார நிறுவனத்திற்கு சொந்தமாக பல கோடி டாலர்கள் பெருமானமுள்ள சொத்துகள் இருக்கிறது. இந்த கோடிக்கணக்கான டாலர்களில் பெரும்பாலும் 5000 முதல் 10,000 டாலர்கள் வரையிலான முதலீட்டில் துவங்கியவைதான் இவை. நாங்கள் பங்குச் சந்தையிலும் ஏராளமாக முதலீடு செய்துள்ளோம். அதை நாங்கள் தனி நிறுவனமாக அமைத்துள்ளோம். ஒவ்வொரு மாதமும் முதலீடு செய்வதற்கு கூடுதல் பணத்தை வைத்திருக்கிற எங்களை போன்ற முதலீடாளர்களுடன் பரிவர்த்தனையில் ஈடுபட விரும்புகிற நண்பர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். அமெரிக்காவிலோ அல்லது கனடாவிலோ பங்குச் சந்தையில் பொது நிறுவனமாக ஆகப்போகின்ற அதிக சவால்களை உள்ளடக்கிய தனியார் நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம். ஒரு நிறுவனம் பொது நிறுவனமாக போவதற்கு முன் தலா 25 சென்ட்டுகள் கணக்கில் 1,00,000 பங்குகளை வாங்குவது விரைவான லாபங்களை உருவாக்குவதற்கான ஒரு வழி. 6 மாதத்திற்கு பிறகு அந்த நிறுவனம் பங்குச் சந்தையின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும். இப்போது அந்த 1,00,000 பங்குகள் ஒவ்வொன்றும் $2 மதிப்பு உடையவையாக ஆகியிருக்கும். அந்த நிறுவனம் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டால் அதன் பங்கு விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதன் ஒவ்வொரு பங்கின் விலையும் $20 அல்லது அதற்கு மேல் உயரும். எங்களுடைய $25,000 மதிப்புள்ள பங்குகள் ஒரு வருடத்திற்குள் $10,00,000 அதிகரித்தது பல முறை நடந்துள்ளது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் அது சூதாட்டம் அல்ல. வெறுமனே ஒரு முதலீட்டில் உங்கள் பணத்தை தூக்கி போட்டுவிட்டு அது பதிலீட்டை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் சூதாட்டம். ஒரு நல்ல பரிவர்த்தனையை அடையாளம் காண உதவவும் ஒரு மோசமான பரிவர்த்தனையை நல்ல பரிவர்த்தனையாக மாற்ற உதவவும் உங்களுடைய பொருளாதார அறிவுதான். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் அது சூதாட்டம் அல்ல. வெறுமனே ஒரு முதலீட்டில் உங்கள் பணத்தை தூக்கி போட்டுவிட்டு அது பதிலீட்டை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் சூதாட்டம். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய நுட்பமான அறிவையும் அந்த விஷயத்தின் மீதுள்ள ஆர்வத்தையும் பயன்படுத்தி அதில் இருக்கும் ரிஸ்கை குறைப்பதுதான் இங்கு முக்கியம். ரிஸ்க் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். பொருளாதார அறிவுதான் உங்கள் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. ஆகவே ஒரு நபருக்கு சவாலான ஒரு விஷயம் இன்னொரு நபருக்கு அவ்வளவு சவாலானதாக இருக்காது. பங்குகள், வீடுமனை அல்லது வேறு சில மார்க்கெட்டுகளில் முதலீடு செய்வதை விட அதிகமாக தங்களுடைய பொருளாதார அறிவில் முதலீடு செய்வோமாறு நான் மக்களை தொடர்ந்து ஊக்குவித்து வர முதன்மை காரணம் இதுதான். நீங்கள் எவ்வளவு அதிக சாமர்த்தியமானவராக நீங்கள் இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகம் சவால்களில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக ஏற்படும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் அது சூதாட்டம் அல்ல. வெறுமனே ஒரு முதலீட்டில் உங்கள் பணத்தை தூக்கி போட்டுவிட்டு அது பதிலீட்டை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் சூதாட்டம். சில பங்குகளில் நான் செய்த முதலீடுகள் பலருக்கு அதிக சவாலானவையாக இருந்திருக்கும். அவர்களுக்கு இதை நான் எப்பொழுதும் நயனே செய்ய மாட்டேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேமை நான் 1979ஆம் ஆண்டிலிருந்து செய்து கொண்டு வருகிறேன். அனுபவிக்க வேண்டிய சிரமங்களை எல்லாம் நான் அனுபவித்து விட்டேன். ஆனால் இப்படிப்பட்ட முதலீடுகள் ஏன் பெரும்பாலான மக்களுக்கு அதிக சவாலானவையாக தோன்றுகின்றன என்பதை நீங்கள் மீண்டும் ஆய்வு செய்து பார்த்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் வேறு விதத்தில் உங்களால் அமைத்துக் கொள்ள முடியும் என்பது புரிந்து போகும். அப்படி இருக்கும்போது $25,000 பணத்தை முதலீடு செய்து ஒரு வருடத்திற்குள் $10,00,000 மாற்றும் பரிவர்த்தனை உங்களுக்கு அவ்வளவு அதிக சவாலான கேமாக தோன்றாது. முன்பு குறிப்பிட்டப்பட்டிருந்தது போல நான் எழுதிய எதுவுமே ஒரு பரிந்துரை அல்ல. எது எளிமையானது, எது சாத்தியமானது என்பதை விளக்குவதற்கு நான் பயன்படுத்தும் எடுத்துக்காட்டுகள் மட்டுமே இவை. நான் செய்து கொண்டிருப்பது மிகவும் சிறிய காரியங்கள். ஆனாலும் ஒரு சராசரி நபருக்கு உழைக்காமல் ஆண்டொன்றுக்கு $1,00,000 மேல் கிடைக்கும் வருமானத்தை ஈட்டுவது அவ்வளவு கடினமான காரியம் அல்ல. சண்டை நிலவரத்தையும் உங்களுடைய சாமர்த்தியத்தையும் பொறுத்து அதை 5 அல்லது 10 வருடங்களில் சாதித்து விடலாம். உங்களுடைய விலைவாசிகள் கம்மியாக இருக்கும்போது அதிகமாக வரும் $1,00,000 வருமானம் இனிமையானதாக இருக்கும். நீங்கள் வேலையில் இருக்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் விரும்பினால் வேலை செய்யலாம் அல்லது சில நாட்கள் ஓய்வெடுக்கலாம். அரசாங்கத்தின் வரி தத்துவத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். வீடுமனைகள் தான் எனது தனிப்பட்ட அடித்தளம். வீடுமனைகளை நான் அதிகம் விரும்புவதற்கு காரணம் அவை நிலைப்பாடு கொண்டவை, மெதுவாக இயங்குவதால். ஐடி மற்றும் ஸ்டாக் போன்ற நிறுவனங்களை நான் விரும்புகிறேன். அடித்தளத்தை நான் திடியமாக வைத்துக் கொள்கிறேன். பணவரவு போதுமான அளவு சீராக உள்ளது. முறையாக நிர்வகிக்கப்பட்டால் வீடுமனைகளின் மதிப்பு அதிகரிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளது. வீடுமனைகளின் திடியமான அடித்தளத்தின் சிறப்பு என்னவென்றால் அதிக சவாலான முயற்சிகளில் துணிந்து இறங்குவதற்கு அவை எனக்கு உதவுகின்றன. பங்குச்சந்தையில் நான் அதிக லாபங்களை ஈட்டினால் எனக்கு கிடைக்கும் லாபங்களுக்கான வரிகளை நான் செலுத்துகிறேன். பிறகு மீதமுள்ளதை நான் வீடுமனைகளில் முதலீடு செய்து என்னுடைய சொத்துக்களை மீண்டும் பலப்படுத்துகிறேன். வீடுமனைகளை பற்றி கடைசியாக ஒரு வார்த்தை. நான் உலகம் நெடுகிலும் பயணம் செய்து முதலீட்டை பற்றி கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நகரத்திலும் வீடுமனைகளை மலிவான விலைக்கு வாங்க முடியாது என்று மக்கள் கூறுவதை நான் செவிமடுக்கிறேன். ஆனால் என் அனுபவம் வேறு. டோக்கியோ, நியூயார்க் போன்ற நகரங்களில் கூட நல்ல விலைக்கு வருகின்ற வீடுமனைகளை பெரும்பான்மையான மக்கள் தவற விட்டு விடுகின்றன.
வீடுமனைகளின் விலை விண்ணை தொடுகின்ற சிங்கப்பூரில் கூட நல்ல விலைக்கு சொத்துக்களை வாங்க முடியும். அதை இங்கு உங்களால் செய்ய முடியாது என்று யாரேனும் என்னிடம் கூறும்போது அதை இங்கு எவ்வாறு செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்பதுதான் அவர்கள் உண்மையிலேயே கூற வரும் விஷயம் என்று நான் அவர்களுக்கு நினைவூட்டுகிறேன். சிறந்த வாய்ப்புகள் உங்கள் கண்களால் பார்க்கப்படுவதில்லை, அவை உங்கள் மனத்தை கொண்டு பார்க்கப்படுகின்றன. பெரும்பாலான மக்கள் செல்வந்தர்களாக ஆகாமல் போவதற்கு காரணம் தங்கள் முகத்திற்கு எதிரே உள்ள வாய்ப்புகளை அடையாளம் கண்டு கொள்வதற்கு அவர்கள் பொருளாதார ரீதியாக பயிற்றுவிக்கப்படவில்லை என்பதுதான். சிறந்த வாய்ப்புகள் உங்கள் கண்களால் பார்க்கப்படுவதில்லை, அவை உங்கள் மனத்தை கொண்டு பார்க்கப்படுகின்றன. நான் எவ்வாறு தொடங்குவது என்று மக்கள் அடிக்கடி என்னிடம் கேட்கின்றனர். இப்புத்தகத்தின் இறுதி அத்தியாயத்தில் பொருளாதார சுதந்திரத்தை அடைவதற்கு நான் பயன்படுத்திய 10 அம்சங்களை நான் பட்டியலிட்டுள்ளேன். ஆனால் நீங்கள் குதூகலமாக இருக்க வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். முதலீடு செய்வதில் உள்ள விதிகளையும் வார்த்தைகளையும் கற்றுக்கொண்டு உங்கள் சொத்துக்கள் பகுதியை நீங்கள் கட்டியெழுப்ப துவங்கும் போது இது நீங்கள் இதுவரை விளையாடியிருக்காத ஒரு குதூகலமான விளையாட்டு என்பதை காண்பீர்கள். சில சமயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், சில சமயம் கற்றுக்கொள்வீர்கள், ஆனால் எப்போதும் குதூகலத்தை அனுபவியுங்கள். பெரும்பாலான மக்கள் ஒருபோதும் வெற்றி பெறாததற்கு காரணம் தோல்வி குறித்த பயம் அவர்களுக்கு இருப்பதுதான். பள்ளிகளைக் கண்டுதான் நகைப்பது இதனால்தான். தவறுகள் மோசமானவை என்று நாம் பள்ளிகளில் கற்கிறோம். தவறுகள் செய்யும்போது அங்கு நாம் தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் கற்பதற்கு மனிதர்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளனர் என்பதை நீங்கள் பார்த்தால் நாம் தவறுகள் மூலமாகத்தான் கற்றுக்கொள்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கீழே விழுவதன் மூலமாகத்தான் நாம் நடப்பதற்கு கற்றுக்கொள்கிறோம். நாம் ஒருபோதும் கீழே விழவில்லை என்றால் நாம் ஒருபோதும் நடக்க மாட்டோம். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் போதும் இதே போலதான். நான் கீழே விழுந்தபோது ஏற்பட்ட தழும்புகள் என்னுடைய கால் மூட்டுகளில் இன்னும் இருக்கின்றன. ஆனால் எதையும் யோசிக்காமல் இன்று நான் சைக்கிள் ஓட்ட முடியும். பணக்காரராவதற்கும் இது பொருந்தும். வெற்றியாளர்கள் தோற்பதற்கு அஞ்சுவதில்லை, ஆனால் தோல்வியாளர்கள் அஞ்சுகின்றனர். தோல்வி என்பது வெற்றி செயல்முறையின் ஒரு பகுதியாகும். தோல்வியை தவிர்க்கும் மக்கள் வெற்றியையும் தவிர்க்கின்றனர். பணத்தை நான் எனது டென்னிஸ் விளையாட்டைப் போலவே பார்க்கிறேன். நான் கடினமாக உழைக்கிறேன், தவறுகள் செய்கிறேன், அவற்றை திருத்திக் கொள்கிறேன், இன்னும் அதிக தவறுகள் செய்கிறேன், திருத்துகிறேன், சிறப்படைகிறேன். விளையாட்டில் நான் தோற்றுப்போனால் வலையின் அருகே சென்று என்னை எதிர்த்து விளையாடியவருடன் கைக்குலுக்கிவிட்டு அவரை பார்த்து புன்னகைத்தபடி அடுத்த சனிக்கிழமை பார்க்கலாம் என்று அவரிடம் கூறுகிறேன். 2 வகையான இன்வெஸ்டர்கள் உள்ளனர். ஒன்று, ஏற்கனவே இருக்கின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குபவர்கள், முதல் வகையை சேர்ந்தவர்கள். இதுதான் மிக பொதுவான அணுகுமுறையாக இருக்கிறது. வீடுமனைகள் வாங்கல் மற்றும் விற்றல் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஒரு நிறுவனத்தையோ ஒரு பங்கு தரகரையோ அல்லது ஒரு பொருளாதார திட்டமைப்பையோ அழைத்து அவர்கள் ஏதேனும் ஒன்றை வாங்குகின்றனர். அது ஒரு பரஸ்பர நிதியாகவோ ஒரு வீடுமனை முதலீட்டு அறக்கட்டளையாகவோ ஒரு பங்காகவோ அல்லது ஒரு பத்திரமாகவோ இருக்கலாம். முதலீடு செய்வதற்கான தெளிவான எளிய வழியாக இது உள்ளது. கணினிகளை விற்கும் ஒரு கடைக்கு சென்று ஒரு கணினியை வாங்குவதைப் போன்ற ஒரு நபர் இது. 2வது வகையை சேர்ந்த இன்வெஸ்டர்கள் தான் உண்மையான தொழில்முறை இன்வெஸ்டர்கள். சில சமயம் அனைத்து அம்சங்களும் ஒன்றிணைவதற்கு பல வருடங்கள் ஆகலாம். சில சமயம் அவை ஒருபோதும் ஒன்றிணையாமல் போகலாம். 2வது வகையான இன்வெஸ்டராக இருக்க வேண்டும்படி என்னுடைய பணக்கார தந்தை என்னை ஊக்குவித்தார். அனைத்து அம்சங்களையும் ஒன்றிணைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வது முக்கியமானது. ஏனென்றால் அதில்தான் பெரிய வெற்றிகள் அடங்கியுள்ளன. அலை உங்களுக்கு எதிராக இருந்தால் சில சமயம் சில பெரிய இழப்புகளும் ஏற்படலாம். நீங்கள் 2வது வகையான இன்வெஸ்டராக இருக்க விரும்பினால் நீங்கள் 3 முக்கிய திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. பொருளாதார ஞானத்தை பெறுவதற்கு தேவை என்று முன்பு குறிப்பிடப்பட்ட 4 திறன்களோடு இந்த 3 முக்கியமானவற்றையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். 1. மற்றவர்கள் அனைவரும் தவறவிட்ட ஒரு வாய்ப்பை கண்டுபிடி. மற்றவர்கள் தங்கள் கண்களால் தவறவிடுவதை நீங்கள் உங்கள் மனத்தை கொண்டு பாருங்கள். உதாரணத்திற்கு, ஒரு பழைய சிதிலடைந்த வீட்டை உங்கள் நண்பர் ஒருவர் வாங்குகிறார் என்று வைப்போம். பார்க்கவே அச்சுறுத்தவராக ஒரு வீடு. அவர் ஏன் அதை வாங்கினார் என்று அனைவரும் வியக்கிறார்கள். அந்த வீட்டுடன் கூட 4 காலி இடங்களும் வந்ததை அவர் பார்த்தார். ஆனால் மற்றவர்கள் அதை தவற விட்டுவிட்டனர். வீட்டை வாங்கிய பிறகு அதை முழுவதும் இடித்து தள்ளி மொத்தமாக அந்த 4 காலி இடங்களையும் தான் கொடுத்த விலையை விட 3 மடங்கு அதிக விலைக்கு ஒரு கட்டிடக்காரருக்கு விற்றுவிட்டார். 2 மாத வேலைக்கு அவர் $75,000 சம்பாதித்தார். இது அளவான பணமாக இல்லாமல் போகலாம், ஆனால் குறைந்தபட்ச மீதியை விட மிக அதிகம். இது ஒன்றும் அவ்வளவு கடினமான காரியம் அல்ல. 2. பணத்தை திரட்டுக. சராசரி மனிதன் மட்டுமே பேங்கை நோக்கி போவார். 2வது வகையை சேர்ந்த இன்வெஸ்டர் மூலதன பணத்தை எவ்வாறு திரட்ட வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருப்பார். இதற்கு பேங்கின் உதவி தேவையில்லாத பல வழிகள் உள்ளன. முதலில் பேங்கின் துணையின்றி வீடுகளை எவ்வாறு வாங்குவது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். நான் வாங்கி விற்ற வீடுகளை விட பணத்தை திரட்டுவதற்கான திறமையை நான் கற்றுக்கொண்டதுதான் அதிக விலை மதிப்புள்ளதாக உள்ளது. மக்கள் அடிக்கடி என்னிடம் அதிக கேட்கின்றனர், பேங்க் எனக்கு கடன் கொடுக்க மறுக்கிறது அல்லது அதை வாங்குவதற்கு என்னிடம் போதிய பணம் இல்லை என்று. நீங்கள் 2வது வகையான இன்வெஸ்டராக இருக்க விரும்பினால் பெரும்பாலான மக்களை தடுத்து நிறுத்துவதற்கு எவ்வாறு வழி உள்ளது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு வார்த்தையில், தங்களிடம் பணமில்லை என்பதை ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதிலிருந்து தங்களை தடுத்து நிறுத்துவதற்கு பெரும்பாலான மக்கள் அனுமதித்து விடுகின்றனர். அந்த முட்டுக்கட்டையை நீங்கள் தவிர்த்தால் அந்த திறன்களை கற்றுக்கொள்ளாத லட்சக்கணக்கான மக்களை விட நீங்கள் வெகு தூரம் முன்னேறி சென்றிருப்பீர்கள். நான் என் பேங்கிங் கணக்கில் சல்லி காசு இல்லாமல் ஒரு வீட்டையோ ஒரு பங்கையோ அல்லது ஒரு குடியிருப்பு கட்டிடத்தையோ பலமுறை வாங்கியுள்ளேன்.
ஒருமுறை 12 லட்சம் டாலர்கள் மதிப்புள்ள ஒரு குடியிருப்பு வீட்டை அதன் உரிமையாளருடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டேன். பிறகு நான் 1 லட்சம் டாலர்களுக்கான வைப்புத் தொகையை சேர்த்து அவருக்கு முன்பணமாக கொடுத்தேன். மீதமுள்ள பணத்தை திரட்டுவதற்கு அது எனக்கு 90 நாட்களை பெற்றுக் கொடுத்தது. நான் ஏன் அதை செய்தேன்? ஏனென்றால் அந்த வீட்டின் மதிப்பு 20 லட்சம் டாலர்கள் என்பதை நான் அறிந்தேன். நான் மீதமுள்ள பணத்தை திரட்டவே இல்லை. மாறாக 10 லட்சம் 5000 டாலர்கள் எனக்கு கொடுத்தவர் அந்த வீட்டை கண்டுபிடித்து கொடுத்ததற்காக 50,000 டாலர்களை எனக்கு கொடுத்துவிட்டு பரிவர்த்தனையை அங்கிருந்து அவர் ஏற்றுக்கொண்டார். நான் அங்கிருந்து அகன்று விட்டேன். மொத்தமாக 3 நாட்கள் நான் அதற்கு செலவிட்டேன். நீங்கள் என்ன வாங்குகிறீர்கள் என்பதை விட நீங்கள் என்ன தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் என்பது ஒன்றை வாங்குவது மட்டுமல்ல, விஷயங்களை தெரிந்து கொள்வதும் முதலீடுதான். மூன்றாவதாக, சாமர்த்தியமான மக்களை ஒருங்கிணைங்கள். தங்களை விட அதிக புத்திசாலித்தனம் வகைகளை விலைக்கெடுப்பவர்கள்தான் உண்மையான புத்திசாலிகள். உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படும் போது உங்களது ஆலோசனரை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள். கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்கள் உள்ளன, ஆனால் அதற்கு கிடைக்கும் வெகுமதிகள் அளப்பரியவையாக இருக்கும். அந்த திறன்களை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் 2வது வகையை சேர்ந்த இன்வெஸ்டராக இருந்துவிடலாம். நீங்கள் என்ன தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் மாபெரும் சொத்து. உங்களுக்கு என்ன தெரியவில்லையோ அதுதான் உங்கள் மாபெரும் ஆபத்து. ஆபத்துகளும் சவால்களும் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதனால் அவற்றை தவிர்ப்பதற்கு பதிலாக அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இன்னைக்கு சாப்டர் 5 ஓட ஃபுல் பார்ட். Tomorrow we will move on to chapter 6 of Rich Dad Poor Dad. So don't miss it. Please like, share and subscribe பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன். See you tomorrow with chapter 6 to be continued.